சொந்தங்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை. ஒரு மரத்துல ஒரு காக்கா தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு அழுதுட்டு இருந்துச்சான். என்னடா எல்லாருமே அழகா இருக்காங்க, நம்ம மட்டும் இவ்வளவு கருப்பா இருக்கோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துச்சான். அப்போ அது மேல இருந்து கீழே ஒரு வாத்து தண்ணியில நீந்திட்டு போறத பார்த்துட்டு இருந்துச்சான். அது கீழே வந்து அந்த வாத்து கிட்ட சொல்லிச்சான், பறந்தா உன்ன மாதிரி பறக்கணும், நீ எவ்வளவு அழகா இருக்க, உன்னை எவ்வளவு செல்லமா வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த வாத்து சொல்லிச்சான், நீ மேல இருந்து பார்க்கும்போது உனக்கு நான் அழகா தான் தெரியும், ஆனா தண்ணிக்குள்ள நான் நீந்தும் போது என்னுடைய கால்களையும் ரெக்கைகளையும் எவ்வளவு ஆசைக்கணும், அதனால எவ்வளவு வலி எனக்கு ஏற்படுதுன்றது எனக்கு தான் தெரியும். அது மட்டும் கிடையாது, பண்டிகை நாள்ல ஆசையா வளர்க்குறவங்களையே என்னை கொண்டு சாப்பிட்டுடுவாங்க. பிறந்தா உன்ன மாதிரி பிறக்கணும், உன் கலரை பார்த்து வீட்டுல யாரும் உன்னை வளர்க்க மாட்டாங்க, யாரும் உன்னை அடிச்சு சாப்பிட மாட்டாங்க, இறைவனோட முதல் படையலே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிச்சான். மற்றவங்களை பார்த்து எப்பயுமே நம்ம பொறாமப்படக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கஷ்டம் இருக்கு. இறைவன் நம்மளை படைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்மளை நாமே எப்பயுமே மதிச்சு வாழ கத்துக்கணும். நன்றி சொந்தங்களே.